பேர் இந்த தேர்தலோடு இப்படியே சிந்திச்சு பழக்கப்பட்டவர்கள் இவர்கள். நாம் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நடத்தணும். ஸ்ட்ரென்த்தை யார் வேணாலும் காட்டிட முடியுமா? சும்மா காட்டிட முடியுமா? எலெக்ஷனுக்காக ஸ்ட்ரென்த்தை காட்டிட முடியுமா? அவ்வளவு பேரும் ஒவ்வொரு தனிநபரும் இந்த இயக்கத்தையும் தலைமையையும் நம்புகிற காரணத்தினால் நடந்து வந்தார்கள். சொந்த செலவில் வந்தார்கள். மாநாட்டு செலவுக்கும் தலைமைக்கு காசு கொடுத்தார்கள். மாநாட்டுக்கும் செலவு செய்து விளம்பரம் எழுதினார்கள், சுவரொட்டி போட்டார்கள், டிஜிட்டல் பேனர் வைத்தார்கள், வண்டி பிடித்தார்கள். அந்த வண்டியிலேயே குடிநீர், உணவு எல்லாவற்றையும் அவரே தயாரித்துக் கொண்டார்கள். அப்படி வந்தவர்களின் திரட்சி தான் சிறுகனூரில் திரண்ட ஒரு மாபெரும் மாநாடு, வெல்லும் ஜனநாயக மாநாடு. 100 விழுக்காடு கொள்கை சார்ந்து திரண்ட கூட்டம், தேர்தலுக்காக நடத்தப்பட்ட கூட்டம் அல்ல. அப்படி திருமாவளவன் இதுவரையில் ஒரு நடவடிக்கையை கூட தேர்தலை குறிவைத்து செய்ததில்லை. சில பேர் திடீர்னு ஒரு இடத்துல போய் எவனாவது போராட்டம் நடத்தும், அப்புறம் பார்த்தா அந்த தொகுதியில் அவன் கேண்டிடேட்டாக நிற்க போகிறான்னு தெரியும். அவன் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பின்னால் அவன் கேண்டிடேட்டாக நிற்க போகிறதுக்கு இப்போவே போய் அங்கே போராட்டம், மக்கள் பிரச்சனை, உடனே ஒரு மறியல், ஒரு ஷோ, ஒரு மீடியாவில் ஒரு பேட்டி, அவன் பிளான் பண்ணி அவன் கேண்டிடேச்சர் வேட்பாளராக நிற்க போகிறதுனால அதை செய்வான். ஆந்திராவுக்கு நான் போகிறேன், வேட்பாளராக நிற்க போகிறேன். தெலுங்கானாவுக்கு நான் போகிறேன், வேட்பாளராக நிற்க போகிறேன். 7-8 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 10 வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீகாக்குளம் என்கிற இடத்துல லட்சுமிப்பேட்டையில் விடிய காலையில் புகுந்து சாதி வெறியர்கள் தாக்கியதில் 5 பேர் கொல்லப்பட்டார்கள். அடுத்த நாளே பயணம் செய்து நாங்கள் அந்த ஊரை போய் பார்த்தோம், அந்த மக்களை பார்த்தோம், அந்த மக்களை சந்தித்தோம், பாதிக்கப்பட்டவர்களை போய் மருத்துவமனையில் சந்தித்தோம், கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அங்கே மாலா மகாநாடு என்கிற ஒரு அமைப்பு நடத்திய கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நான் பேசிவிட்டு வந்தேன். ஸ்ரீகாக்குளம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் போய் போட்டியிடப் போகிறேனா? ஆனால் இங்கே அப்படி தான் சிந்திச்சு பழகிருக்கிறாங்க. இவன் இப்படி போகிறான்னா அங்கே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். மாநாடு நடத்துகிறான்னா ஏதோ ஸ்ட்ரென்த்து காட்டுறான். எதுக்கு ஸ்ட்ரென்த்து காட்டுறோம்? ஸ்ட்ரென்த்து காட்டாமலே 2 தொகுதியை வாங்கியிருக்கிறோம் ஏற்கனவே. இதுவரையில் நாங்கள் தனித்து போட்டியிடவே இல்லையே. இதுவே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கிற ஒரு மாபெரும் புரட்சி. இந்த கோணத்தில் எவனும் பேச மாட்டான், இந்த கோணத்தில் எவனும் நம்மை பாராட்ட மாட்டான். இதே யாராவது ஒரு நடிகன் வந்து இப்படி நின்று இருந்தா ஆகா ஓஹோ தோல்ல தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் அப்படின்னு ஒரு 15 நாள் பேசியிருப்பான் டிபேட். ஒரு பையன் இதை பத்தி பேசல, வாயை திறக்கல. அப்படி காட்டிட்டா திருமாவளவனுக்கு ஓஹோன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும். இப்ப நாங்க உங்களை பத்தி டிவியே நான் பார்க்கறதே கிடையாது, பேப்பரை நான் படிக்கிறதே கிடையாது, டிவியில செய்தி போடுன்னு நான் சொல்றதே கிடையாது, பேப்பர்ல செய்தி போடுன்னு சொல்ற எல்லாம் எங்களுக்கு சோசியல் பிளாட்ஃபார்ம் இயற்கையே உருவாக்கி கொடுக்குது. இயற்கையை உருவாக்கி கொடுக்குது. சோசியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்முக்குள்ள போகுது. இன்னைக்கு உன்னால மறைக்க முடியல, என்ன மறைச்சிருப்பாங்க. சோசியல் மீடியா இல்லைன்னா ஒரு டிவி காட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு பேப்பரில் போட்டு எவ்வளவுதான் நீ பண்ணாலும் நமக்கு 2 காலம் தான் ஒதுக்குவோம் ஒரு பத்திரிகையில். அது 8வது பக்கத்தில் 10வது பக்கத்தில் தான். ஒரு நாள் கூட முதல் பக்கத்தில் ஒரு கலர் வண்ண புகைப்படம் வச்சு ஒரு 4 காலத்தில் செய்தி போட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பத்திரிகையிலும் 8 காலம் இருக்கும். இந்த 8 காலத்தில் இதுவரையில் இந்த 25 ஆண்டு கால வெள்ளி விழா கொண்டாடிய நிலையிலும் கூட 2 நாடாளுமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கிற நிலையிலும் கூட நமக்கு இந்த கட்சி இந்த இதழ்கள் ஒதுக்குகிற அளவு 2 காலம், அது 3 காலம், அதிகபட்சமான 3 காலம். முதல் பக்க செய்தி போட மாட்டான். ஏதாவது நீ கல்லெறிஞ்சி கண்ணாடி உடைச்சின முதல் பக்க செய்தி. சிறுத்தைகள் வன்முறை வெறியாட்டம் போடுவான். இந்த மாநாட்டில் எவ்வளவு பேர் திரண்டாங்கன்னு காட்டலை, அந்த விபத்து நடந்து தான் பெருசாக போட்டாங்க. தம்பிங்க இறந்து 1 மணி வரையிலும் மாநாடு முடிஞ்சிச்சா சொல்லி கேட்கல, வந்துக்கிட்டே இருந்தாங்க திடலுக்கு. 55 கிலோமீட்டர் இந்த பக்கம், வலது பக்கத்தில் 20 கிலோமீட்டர் சமயபுரம் வரையிலும், இந்த பக்கம் பெரம்பலூர் இடது பக்கத்தில் 35 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர் ஆயிரக்கணக்கான வண்டிகள் தேங்கி நின்றன. சாலை முழுக்க விடுதலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டிலே இருந்தது. அந்த வண்டிகளில் இருந்து இறங்காதவர்களின் எண்ணிக்கையே பல லட்சம் பேர். வண்டியிலிருந்து நிறைய பெண்கள் இறங்கினார். இந்த வண்டியிலிருந்து இறங்காத மக்கள் ஆண்டா இனிமே அங்கே போக முடியாது, போயிலாம் அண்ணன் பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு எல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் லைவ்ல போடுது, வெளிச்சம் டிவி, ஃபேஸ்புக்கில் போடுது. இந்த திரட்சி கொள்கை சார்ந்து உருவான திரட்சி. அருமை தோழர்களே, எல்லா இருட்டடிப்புகளையும் தாண்டி, எல்லா அவமதிப்புகளையும் தாண்டி
எல்லா ஒதுக்குமுறைகள் ஒதுக்கி வைக்கிற ஒதுக்குதலையும் தாண்டி 25 ஆண்டு காலமாக ஒரு மாபெரும் சக்தியாக தாக்கு பிடித்து நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஜனநாயகம் வெல்லும் என்பதை பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு மாநாடு, இந்தியா கூட்டணியே வெல்லும் என்பதை சொல்லுவதற்கான ஒரு மாநாடு, பிஜேபியை எந்த காரணத்தை முன்னிட்டும் மீண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்த்தக்கூடாது, அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டினுடைய உள்ள முகப்பே எப்படி இருந்துச்சு? பழைய பாராளுமன்றம் 2 பக்கத்துலேயும் ரெக்க பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் வாழ்ந்த இடத்துல தான் அவர் மறைந்தார், டெல்லியில். அவர் இறந்த அந்த இடத்தை அரசாங்கம் இன்னைக்கு எடுத்து அங்கே வந்து ஒரு பெரிய சர்வதேச நினைவரங்கத்தை கட்டியிருக்கிறது, இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர். அது என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை அப்படி திறந்து வைக்கிற மாதிரி பில்டிங் ஷேப், அந்த கட்டிடத்துடைய வடிவமைப்பு. கான்ஸ்டிடியூஷனுடைய டெரஸ் இருக்கு இல்லையா, மேலே மொட்டை மாடி, அந்த மொட்டை மாடியில் பிரியாம்பிள் இருக்குது. பல பேர் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மொட்டை மாடியில், அந்த கட்டிடத்தினுடைய மொட்டை மாடியில் பிரியாம்பிள் என்கிற முகப்புரை எழுதப்பட்டிருக்கு. We the people of India having solemnly resolved to constitute India into sovereign, secular, socialist, democratic republic அப்படிங்கிற அந்த முழு பிரியாம்பிளும் மேலே இருக்குது. ஹிந்தியில் ஒரு பக்கம், இங்கிலீஷில் ஒரு பக்கம். அந்த இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் தான் 2 பக்கமும். அந்த 3 வாயிலுக்கும் பெயர், நடுவில் இருக்கிறது சமத்துவ வாயில், அந்த பக்கம் இருக்கிறது சகோதரத்துவ வாயில், இந்த பக்கம் இருக்கிறது சுதந்திர வாயில், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. உள்ள நுழைஞ்ச உடனே அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி பிரியாம்பிள் 2 பக்கம். லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள், 1200 அடி நீளம், 400 அடி, ஏன்னா இந்த ஃபசாட் வந்து 400 அடி, 400 அடி அகலம், 1200 அடி நீளம். அது இல்லாமல் தனியாக விஐபி போகிற பாதை, அந்த பக்கம் வந்து பெண்கள் பயன்படுத்துவதற்கான டாய்லெட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தோம். 100 அடிக்கு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட். அந்த ஸ்டேஜ் புதிய பாராளுமன்றம், மேலே பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த ஸ்டேஜின் மேலே பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். 30 அடி உயரம், 180 அடி நீளம் உள்ள எல்இடி. இந்த மேடையில் இருந்ததில் எல்இடி, அந்த எல்இடி திரை, எல்இடி திரை. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 65 ஜென்ரேட்டர் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 30,000 லிட்டர் டீசல் 2-3 நாள் ஓடி இருக்கு. ஜெனரேட்டர் மட்டும் 65 ஜெனரேட்டர், ஒவ்வொரு ஜெனரேட்டர்லையும் 125 kV கெப்பாசிட்டி. இந்த அரங்கம் நிறைந்தது. முன்னாள் முகப்புக்கு முன்னால் ஏதோ ஒரு திரைப்பட கதாநாயகன் நடித்த படத்தை பார்ப்பதை போல பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து பார்த்தார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு அமர்ந்து பார்த்தார்கள். 11:30 மணிக்கு அமர்ந்து பார்த்தார்கள். அதுவே ஒரு பெரிய மாநாடு போல இருந்தது. இந்த முகப்புக்கு முன்னால், ரோட்டுக்கு பக்கத்தில், இந்த மெயின் ரோடுக்கு முகப்புக்கு இடையில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து பார்த்தார்கள். அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு.